அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ மசாலா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா குழஞ்சி மசிஞ்சு வரணும் வரைக்கும் வதக்கிட்டு இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அது எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோம். அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் கரைச்சி விட்டுருங்க. கரைச்சதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தோடனே தட்டு போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் அப்பப்போ திறந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் கரைஞ்சி போகாமல் இருக்கும், அடி பிடிச்சிரும் இல்லாட்டி. நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கட்டியானதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை பொடியாக நறுக்கி வச்சு தூவி விட்டுருங்க. தூவிட்டு கிண்டி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா பாய்.